கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பிறரோட கஷ்டத்தை உணர்ந்து உதவ வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. மனதில் ஒன்றும் வாயில் ஒன்றும் பேச தெரியாதவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உண்மையை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திறன் படைத்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி சொல்லலாம். புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான தீர்வையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த கும்பம் ராசி நேயர்களை சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரை பொறுத்த வரைக்குமே மற்ற ராசிக்காரை விட இவங்க சற்று வித்தியாசமாக சிந்திக்குவாங்க. அதே நேரத்தில் புதிய யோசனைகள், மனித நேயம், சுதந்திரமான ஒரு மனப்பான்மை இவங்களோட அடையாளமாக சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட தொழில், வியாபாரம், உத்தியோகம், இவங்களுக்கு உடல்நிலை, அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக இருக்குது, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்குது, இவங்க எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து முக்கியமான வீடியோவை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குமா, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க சில எளிமையான வழிபாடுகளையும் நம்ம பார்க்கலாம். உங்களை பார்த்தீங்களா, கஷ்டம் அப்படிங்கிறது சோதித்தது, ஆனால் இனி உங்களோட பொறுமைக்கு பலன் கிடைக்க தொடங்க ஆரம்பிக்கும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களோட தொழில் வியாபாரம்லாம் பார்க்க போகிறோம். தொழிலில் உங்களோட திறமைகளை எல்லாமே வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு, சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே புதிய பொறுப்புகள் வரக்கூடும். அந்த பொறுப்பெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் நிம்மதி இது எல்லாமே அதிகரிக்கும் ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. நீண்ட நாளாகவே தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் எல்லாமே இப்போ மெதுவாக சாதகமான பாதைக்கு உங்களுக்கு திரும்பும் வகையில் தான் அமைச்சிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட பாராட்டு, அதே நேரத்தில் இந்த டைமில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது, ஆராய்ந்து செயல்படுவது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த மாதத்தை விட சற்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். கூட்டு தொழிலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட அதை அமைதியாக சமாளித்தா பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் கவனம் தேவை. பணவரவு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்கும். நீண்ட நாளாகவே இழுவையில் இருந்து வந்த தொகைகள் மீண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கலாம். சேமிப்பில் மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும். உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கலாம். சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. மேலுமே கணவன் மனைவி உறவில் புரிதல் அவங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளோட கல்வி மற்றும் திறமைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களோட சாதனைகள் எல்லாமே மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகள் எல்லாம் இந்த டைமில் எடுக்கலாம். மேலுமே உங்களுக்கு காதல் மற்றும் திருமணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா காதல் உறவில் இருந்தவங்க பொறுமையோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலுமே திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்ப சம்மதத்தோட முக்கிய முடிவுகள் நீங்கள் இந்த டைமில் எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பொதுவாகவே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைச்சிருக்கு. இருந்தால் கூட தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம், சோர்வு இது எல்லாமே அவ்வப்போது ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு சத்தான உணவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த டைமில் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து
நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். மேலுமே இந்த டைமில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, அவசரமான முதலீடுகளை தவிர்க்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம். நண்பர்கள் முழுமையாக நம்பி பண விஷயத்துங்களில் முடிவெடுக்க வேணாம். மேலுமே வாகன பயணங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா தொழில், பணம், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக காண முடியும். அதே நேரத்தில் இந்த கடந்த சில மாதங்களாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பல சவால்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் தாமதமாக முடிவடைதல், எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் போகிறது, வேலை அல்லது வியாபாரத்தில் ஒரு மன அழுத்தம், குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே உங்களுக்கு மன சோர்வை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஈடுகட்டும் வகையில் இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். மேலுமே கடந்த காலத்தில் நீங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைச்சிருக்கும். பணவரவு இருந்தால் கூட சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்திருக்கும். சில நெருங்கியவர்களோட செயலால் ஏமாற்றம் அல்லது மன வருத்தம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத தடைகள் வந்திருக்கும். மனதில் குழப்பம், எதிர்காலம் பற்றிய ஒரு மனக்கவலை அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு மாறி நல்ல சாதகமான பலன்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நின்று போன வேலைகள் மீண்டும் வேகம் பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள், வருமான வழிகள் உருவாகலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலுமே நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கல்வி, கலை, திறமை சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த டைமில் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த டைமில் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் வைத்திருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதனால் பல பிரச்சனைகள் பார்த்திங்களா மற்றவங்க உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருங்க. அதே நேரத்தில் கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்க. பேசிட்டு யோசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாத செலவுகளையுமே கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் தூக்கம், உணவு முறையை அலட்சியம் செய்ய வேணாம். யாருடைய வாக்குறுதியுமே முழுமையாக நம்பி முதலீடு செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன உங்கள் மைண்டுக்கு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. கஷ்டம் உங்களை இனி சோதித்திருக்கும். ஆனால் இனி உங்களோட பொறுமைக்கு பலன் கிடைக்க தொடங்க ஆரம்பிக்கும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களோட முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது. இந்த கும்பராசிக்காரர் முக்கியமாக இந்த டைமில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா, இனி வரக்கூடிய நாளில் மன நிம்மதி, தொழிலில் முன்னேற்றம், பணவரவு, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க சில எளிமையான வழிபாடுகளை செஞ்சாவே போதும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கும்பராசியோட அதிபதியே சனி பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எண்ணெய் தீபம் ஏற்றி கூட நீங்கள் வணங்கலாம். ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் 108 முறை ஜபிக்கிறது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க ஒரு டைமாவது ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அதே நேரத்தில் காகம் சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறதுனால நீங்கள் காகம் பார்த்திங்களா, கும்பராசி ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால காகங்களுக்கு நீங்கள் உணவு வைப்பது ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு தாங்க. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே செய்ய வேண்டிய வழிபாடுனா சிவபெருமான் வழிபாடு. திங்கக்கிழமையில் சிவாலயத்திற்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யுங்க. வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. ஓம் நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே கூட நீங்கள் சொல்லலாம், ரொம்ப நல்லது. வீட்டில் எளிமையாக நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா, காலை மற்றும் மாலை நேரத்தில் தீபம் வீட்டில் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். வீட்டில் சண்டை, கோபம் போன்ற இது எல்லாமே குறைச்சிட்டு அமைதியான ஒரு சூழலை உருவாக்குங்க. இவ்வளவுதான் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னாலும் அந்த இடத்துல அமைதியாக இருந்து யோசிங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, அடுத்ததாக தான தர்மம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏழை எளியவங்களுக்கு
உணவு தானமாக கூட கொடுக்கலாம். பறவைகளுக்கு தண்ணீர், தானியங்கள் இது எல்லாமே வைக்கலாம். அதே நேரத்தில் முதியவங்களுக்கு உதவுவது சனி பகவானோட அருளை முழுமையாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த டைமில் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னா, தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. அவசரமாக முதலீடு செய்கிறதையும் குறைச்சிக்கோங்க. பிறரை குறை சொல்லாதீங்க. உங்களோட குறை என்னமோ அதை நீங்கள் சரி செய்ய பாருங்கள். அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது அது பெரிய தப்பு. அடுத்தது, கோபத்தில் நம்ம டக்குன்னு முடிவு எடுப்போம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோபத்தில் எப்போவுமே முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது தவறான முடிவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் முக்கியமாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, சனிக்கிழமை காலை மற்றும் மாலை அரச மரத்தை 9 முறை சுற்றி வணங்கி சனி பகவானை மனதில் நினச்சி கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். ரொம்பவே நல்லது. இந்த டைமில் உங்களுக்கு ஒரு குறிவாக்கு அப்படின்னு பார்த்தோமா, பொறுமையை கையில் வைத்திருங்க. சனி தாமதப்படுத்தலாம், ஆனால் உழைப்பிற்கான பலனை மறுக்க மாட்டார். நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மேலுமே இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு வித்தியாசமான குணம் படைத்தவங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலுமே இருக்க விரும்ப மாட்டாங்க. தங்களோட வழியில் செயல்பட விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. நட்பை ரொம்ப மதிப்பாங்க. நண்பர்களுக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய தயங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் முன்னோக்கிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றி யோசித்து திட்டமிடக்கூடிய திறன் அப்படின்னா இவங்களுக்கு அதிகம்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட எளிதில் மனம் உடையாமல் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலே இந்த கும்பராசியை சொல்லலாம். இதுதான் தன்னம்பிக்கையுடைய ராசி. மேலுமே அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி. பணம், பதவி, பின்னணி இது எல்லாத்தையுமே வைத்து மனிதர்களை மதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள், புதுமையான சிந்தனைகளில் சிறந்து விளங்குவாங்க. ஒரு இலக்கை முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையை கூட ஈஸியாக கையாண்டு அதை போராட்டு அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு என்னென்ன பலவீனமான விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சில நேரங்களில் பிடிவாதமாக நீங்கள் இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கொள்வீங்க. அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யாராவது நம்பிக்கையை உடைச்சா மீண்டும் எளிதில் அவங்கள ஈஸியாக நம்ப மாட்டாங்க. தனிமையை விரும்பக்கூடிய ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்கும். மேலுமே கும்பராசிக்காரை பொறுத்த வரைக்குமே கூட்டத்தில் நடப்பவங்க அல்ல, கூட்டத்தை வழிநடத்துபவங்க. அவங்களோட சிந்தனை முடிந்த வரைக்குமே விட நாளைய உலகத்தை நோக்கியதாக தான் இருக்கும். கும்பராசிக்காரோட மிகப்பெரிய பழமை அறிவு, மனித நேயம், சுதந்திரமான ஒரு சிந்தனை மற்றும் விடாமுயற்சி தான் இவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குணமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கும்பராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கு. அவங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம். தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. உடல் நலத்தில் தூக்கம், உணவு முறை அலட்சியம் செய்ய வேணாம். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அவசரமான முடிவுகளை எடுக்கிறது தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஜூன் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் நிம்மதியை அதிகரிக்கும் ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமான பாதைக்கு திரும்பும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த மாதத்தை விட சற்று நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். கூட்டுத் தொழிலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட ரொம்ப அமைதியாக நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னா பல நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். முதலீடுகளில் மட்டும் இந்த டைமில் ரொம்பவே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. என்ன கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு உங்களுடைய குணங்கள் என்ன, உங்களுக்கு ரொம்ப சவாலான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் என்ன, இதையெல்லாம் குறித்து பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.